வாழ்வதற்கே தவிர கிடைக்காததை நினைத்து வருந்துவதற்கு அல்ல, விடியும் வரை தெரிவது அல்ல, கண்டது கனவு என்று. வாழ்க்கையும் அப்படித்தான். குடும்பம், உறவுகள், பண்பாடு என கலாச்சாரத்தில் ஒன்றித்து வாழ்ந்த நாம் தாலாட்டும் இன்று மறந்து போய் தாயவளின் சீராட்டும் அருகி அழும் குழந்தைகளின் கைகளில் சிரித்து கொண்ட கைபேசிகள். மானிடர் தங்களின் உணர்வுகளையும் திறன்களையும் மறந்தது போதும். அறிவியல் வளர்ச்சிகள் நம் வாழ்வோடு இணைந்து நம் கலாச்சார வாழ்வில் இன்று எவ்வாறு? இதோ உங்கள் முன் அன்றும் இன்றும். இந்த கோட்டெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அமெரிக்கால 5 வருஷம் இருந்து போர் அடிச்சிடுச்சு. இனி கொஞ்ச நாள் நம்ம ஊர்லயே வாழ்வோம். என்ன இது, அமெரிக்கால தான் பெண்கள் எல்லாம் தலைவரி கோலத்துல சுத்துறாங்கன்னா இங்கேயும் அப்படியே சுத்துறாங்களே. நம்ம அமெரிக்கால இருக்கோமா இல்ல ஊர்ல தான் இருக்கோமா? கனவா இல்ல நினைவா? ஊர்ல தான் இருக்கோம். இப்பதான் மனசுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கு. சரி, சைக்கிள்லே ஊரை சுத்தி பார்ப்போம். ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சு புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. வாழை இலையில் சாப்பிட்ட உணவும் அம்மா ஊட்டிய அன்பும் பாசமும் அப்பா கொடுத்த தைரியமும் பாட்டி சொன்ன கதைகளும் தான் ஞாபகம் வருதே. இப்பதான் எல்லாம் ஞாபகம் வரும். என் சின்ன வயசுல என் பாட்டி தாத்தா உறவு கூடலாம் எப்படி இருந்தேன். என்ன வேலை, ரொம்ப களைப்பா இருக்கு. ஏமா பிரியா? என்னங்க, தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாமா. கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். சரிம்மா. அப்பா வாங்க பிள்ளைங்களா, உட்காருங்க, சாப்பிடலாம். சாப்பிடுங்க. சரிம்மா, சரி சாப்பிடுவோமா? சரி போய் விளையாடுங்கண்ணா. மாறங்கண்ணு, என்ன பண்ணிட்டு இருக்கப்பா? கண்ணுங்களா, இங்க வாங்க. பொங்கல் வருதுல்லப்பா, அதான் அதிரசம் முறுக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் நமக்கா? இல்லம்மா, நமக்கும் நம்ம உறவினர்களுக்கும். சரி பாட்டி. இத தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் கொடுத்துட்டு உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு வாங்க. தாத்தா முறுக்கா? ஆமா. சரி. யாருப்பா அது? முத்துவா? வாப்பா உட்காரு. அடடே, முத்துவா? ஆமா என்னப்பா திடீர்னு வந்திருக்க? அதான் மாமா, மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் பத்திரிக்கை கொடுத்து போலான்னு வந்தேன். ஓ, ரொம்ப நல்லதுப்பா. மாமா, அத்தை, ஏ ராசா,
எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க என்ன? சரிப்பா. சரி நான் கிளம்புறேன். சரிப்பா. ஏமா பிரியா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் அத்தை. கோயிலுக்கு இப்படியா வருது? காலைல பூ கட்டி வச்சு அதை போய் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. இங்க எடுத்துட்டு வாமா, நான் வச்சு விடுறேன். எங்க அம்மாவுக்கு மருமகன் மேல எவ்வளவு பாசம். இவங்கள மாதிரி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. இதுல என்ன இருக்கு? என் அம்மாவுக்கு என் பாட்டி வச்சு விட்டாங்க, அது மாதிரி ஓ மனைவிக்கு என் மனைவி வச்சு விடுறாங்க. இது காலங்காலமா நடக்கிறதானே. இது மாதிரி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அத்தை அத்தை, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் அத்தை. சந்தேகமா? சொல்லுமா. நீங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு அவங்க கேட்காமலே தண்ணீர் இருந்து கொடுக்குறீங்க. ஏன் அத்தை, ஜூஸ் காஃபின்னு கொடுக்கலாமே? ஓ அதுவா? வர்றவங்க வெயில் மழைன்னு பார்க்காம வர்றாங்க. அவங்க உள்ளத்தை மகிழ வைக்கிறதுக்கும் உடலை இதமாக்குறதுக்கும் தண்ணீர் தான் கொடுக்கணும். சரிங்க அத்தை, நானும் இனி இப்படியே பண்றேன். சரிம்மா, வாங்க எல்லாருமா சேர்ந்து உட்காந்து நிலா சோறு சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ல அண்ணா என் கூட விளையாட வாண்ணா. எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கேன். உன் கூட விளையாட வர முடியாது. படிக்கிறேன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் ஃப்ரீ ஃபயர் விளையாடிட்டு இருக்கியா? இரு என்ன பண்றேன்னு பாரு. மம்மி என்னடி சும்மா மம்மி மம்மின்னு கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மம்மி. என்ன? சீக்கிரம் சொல்லி தொலை. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க மம்மி. அவன் ஆன்லைன் கிளாஸ்ல படிச்சிட்டு இருக்கான், அவனை நீ டிஸ்டர்ப் பண்ணாத. இல்ல மம்மி, வந்து பாருங்க மம்மி. சரி வரேன் போ. படிக்கிறேன்னு எப்ப பாரு மொபைல்ல விளையாடிட்டு இருக்கியா? இனி உனக்கு மொபைல்ல ஒண்ணும் இல்ல. ஏண்டி உனக்கு எவ்வளவு திமிரு? மம்மிட்ட என்ன மாட்டி விட்டுட்டல நீ. உன்னை போடியாங்க. நான் டாம் கிட்டே பேசுறேன். டாம், என் கூட விளையாட வருவியா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. என் கூட விளையாட யாரும் இல்லை, நீயாவது என் கூட விளையாட வாயே. ஸ்கூல்ல நடக்கிறத கூட அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்னா அவங்க நைட்டு 10 மணிக்கு தான் ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க. அம்மா அப்பா என் கூட ஃப்ரீயாக பேசுகிறதே இல்லை. நீயாவது என் கூட பேசுதியா டாம்? அண்ணன் கூட என் கூட பேசுகிறதே இல்லை. அண்ணன் எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே விளையாடிட்டு இருப்பான். ஹலோ, என்ன இன்னும் சப்மிட் பண்ணலையா? ப்ராஜெக்ட் கொடுத்து 1 வீக் ஆச்சு, இன்னும் சப்மிட் பண்ணல. எனக்கு ஜிஎம்டேந்து ஒரே ப்ரெஷராக இருக்கு. இன்னும் 1 hourல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலன்னா எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். டேய் சாம், எப்படிடா இருக்க? ஃபைன்டா. டேய், உன்னை பார்க்க அவ்வளோ தூரத்தில் வந்திருக்கேன், என்னை கண்டுக்கிடவே மாட்டேங்கிற. அதான் வந்துட்டேல்ல, அப்புறம் என்ன? சரிடா, அம்மா அப்பா எல்லாம் எங்க? அம்மா அப்பா எல்லாம் வீட்டில் வச்சிருக்கிறது ட்ரெண்டே இல்லைடா, அவங்க ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காங்க. என்னடா சொல்ற? அம்மா அப்பா வீட்டில் வச்சுக்க ட்ரெண்டே இல்லைங்கிற? அமெரிக்காலன்னு வந்திருக்கேன்ற இப்படி ஞானப்பழம் மாதிரி பேசுறியேடா. டேய் சாம், அங்க என்னடா சத்தம்? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்ட் வந்திருக்கேன், அதான் பேசிட்டு இருக்கேன். சரி வந்தது இருக்கட்டும், இன்னும் 5 minutesல நீ நான் ஆஃபீஸ் கிளம்புற வேலையை பாரு. சரிம்மா. டேய், என்னை கண்டுக்கிடாம யார்ட்டடா பேசிட்டு இருக்க? ஹோம் மினிஸ்டர்டா. என்னடா சொல்ற? உனக்கு ஹோம் மினிஸ்டருக்கு தொடர்பு இருக்கா? அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியாடா நீ?
அடபோடா நீ வேற. ஹோம் மினிஸ்டர்னா அந்த ஹோம் மினிஸ்டர்லடா, என் வீட்டு ஹோம் மினிஸ்டர் என் ஒய்ஃப் தான்டா. ஓ சரிடா. சரி சரி வந்துட்டே இல்ல, வந்த வழியை பார்த்து கிளம்பு. டேசா இன்னைக்கு லஞ்சுக்கு பீஸா ஆர்டர் பண்ணிரு. அதோட குடிக்க தண்ணியும் தீர்ந்து போச்சு, அதுவும் சேர்த்தே ஆர்டர் பண்ணிரு. சரிம்மா. ஏண்டி இன்னைக்கு ஒன்று ஸ்கூல் உண்டா இல்லையா? இன்னும் ஸ்கூல் லீவு மம்மி. சரி அப்ப இவங்களுக்கும் சேர்த்தே பீஸா ஆர்டர் பண்ணிரு. சரிம்மா. மம்மி மம்மி வேற வலிக்குது மம்மி. இவ வேற ஆபீஸ் கிளம்புற நேரத்துல வயர் வலிக்குதுன்ட்டு. சரி டேப்லெட் ஆர்டர் பண்றேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். சாப்பிட்டுட்டு அமைதியாயிரு, சரியாகிடும். ஓகே ஓகே மம்மி. சரி மம்மியும் டாடியும் ஆபீஸ் கிளம்புறோம். பாய் பாய். டேய் தம்பி, எப்படிடா இருக்க? என்ன ஒன்றும் பேசவே மாட்டேங்கிறான். இவ்வளோ என்னடான்னா டாம்கிட்ட பேசுகிறேன் தனியாக பேசிகிட்டு இருக்கா. அமெரிக்காவில் என்னடான்னா இளநீர் பழைய சோறுன்னு இறக்குமதி பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்னடான்னா அவங்க தூக்கி போட்ட பீஸா பர்கர் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பிள்ளைங்களை கவனிக்க வேண்டிய இவங்களே கண்டுக்கிடாமல் ஆஃபீஸ் போகிறாங்க. அப்பா அம்மா எங்கன்னு கேட்டால் ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறது தான் ட்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. இப்படி பிள்ளைங்களை கவனிக்காமல் விட்டா அவங்க தவறான வழியில் போயிட மாட்டாங்களா? பெற்றோர்களே நீங்களா அது கவனிங்க. பிள்ளைங்க ஃபோனில் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு ஆரோக்கியமான உணவை சமைச்சு கொடுங்க. ஐயோ டேய் வாடா செல்ஃபி எடுப்போம், 108 லைக் கிடைக்கும். ஐயோ தாத்தா தாத்தா அடிபட்டுச்சா தாத்தா? எந்திரிங்க எந்திரிங்க தாத்தா. சார் ஒரு நிமிஷம். 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவான்னு பார்த்தா 108 லைக் வாங்க செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. வாங்க தாத்தா. டே மச்சி அங்க பாடுறா. 10ஆம் கிளாஸ் எடுத்தா வாத்தியார் போறாரு. வா நம்ம போய் அவர் கூட ஒரு செல்ஃபி எடுக்கலாம். வாடா போயிட போறாரு. சார் ஒரு செல்ஃபி. விடுங்கப்பா. முன்னாடி எல்லாம் ஆசிரியர்களை தெய்வமா மதிச்சாங்க. இப்போ என்னடான்னா ஆசிரியர்களை செல்ஃபி எடுக்க கூப்பிடுறாங்க. இந்த ஊர்ல இருந்தே போர் அடிச்சிருச்சு. அமெரிக்கா போய் வெள்ளைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கிரீன் கார்டு வாங்கணும்டா. ஆமாடா, அதான் என் ஆசையம். நம்ம நாட்டில் இருக்கவங்க என்னடான்னா வெளிநாட்டு மோகன்னு சொல்லி எங்கேயோ போயிட்டாங்க. இப்படியே போனா 2050 வரதுக்குள்ளே நம்ம பண்பாடு நம்ம உறவினர்கள் எல்லாம் மறந்துடுவாங்க போல இருக்கே. எப்படி மாறிடுச்சு இந்த உலகம். புது புது மாற்றங்களை ஏற்றுக்கொண்டாலும் நம் பழைய பண்பாட்டு மரபுகளை மறந்து வாழ்கிறோம். மாற்றங்கள் ஏற்பட்டாலும் நாம் அதற்கேற்ப மாறுவது வாழ்க்கை அல்ல. இன்றைய வாழ்வில் நமக்கு உறவினர்கள் வேண்டும், நண்பர்களை விட்டு அல்ல. பெற்றோர்களை பாதுகாத்தல் வேண்டும், முதியோர் இல்லங்களில் அல்ல. பணிக்கு செல்லுதல் வேண்டும், குழந்தைகளை தனிமையில் விட்டு அல்ல. இன்று தடவி தடவி உறவுகளை தேடும் உள்ளங்கை உலகம். திறன்பேசியின் வரவு அதிகரிக்க மானுடன் தன் திறன்களை மறந்தது போதும். வருங்கால தலைமுறையினர் உற்றார் உறவினர் வாழ்வில் வசந்தம் வந்திட நவீனங்களை நலன்களுக்கு மட்டும் பயன்படுத்தி மழலை செல்வங்களுடன் உரையாடி மகிழலாமே. நன்றி.